ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பான இயேசப்பா, ஆசீர்வாதமான இந்த இரண்டாவது நாள் கூடுகைக்காய் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நீங்க எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்க கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் லெந்து என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். முதலாவது இரண்டாவது நாள் மீட்டிங்க்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில கடந்து வரும்படிக்கும் நாம் காத்திருக்கிறோம். எனக்கு இந்த அழைப்பை வழங்கிய ஆயர் பாபு ஜோஷ்வா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே ஆயருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக, ஆமீன். இந்த லெந்து காலம் என்று சொல்லப்படுகிறது குளிர்காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம். நம்ம இப்பதான் டிசம்பர் ஜனவரி முடிச்சோம், அது ஒரு குளிர்ந்த காலம். பிற்பாடு இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மே, இது கோடை காலம், சூடான ஒரு காலம். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம் தான் வசந்த காலம் என்று நாம் அழைக்கிறோம். அதாவது துளிர் விடும் காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசந்த காலத்திலே, இந்த துளிர் விடுகிற காலத்திலே தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பல பாடுகள் பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நாளை நினைவு கூறுவதற்காக தான் இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். என கருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த சந்தோஷமாய் வந்திருக்கிறீர்கள்? நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் காட். இந்த லெந்து காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இன்று துளிர் விட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். என கருமையானவர்களே, இருந்தவர்கள் இருந்த வண்ணமாகவே இல்லாதபடிக்கு, இருந்தவர்கள் இருந்த வண்ணமாகவே இருக்காதபடிக்கு இந்த துளிர் விடக்கூடிய காலம். ஒரு செடியை எடுத்துக்கொண்டீர்களானால் அது என்ன பண்ணும்? குளிர்ந்த காலத்திலே அது வாடி வதங்கி போய்விடும். அந்த குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடாத முடியாத படிக்கு போய்விடும். ஆனால் இந்த துளிர் விடும் காலத்திலே அந்த இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடக்கூடியதா இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். இன்று துளிர் விடக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு வருடமும் இந்த 40 நாள் நாம் அனுசரித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த 40 நாட்களே இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனால் நாம் நாமாகவே தான் திரும்பி செல்கிறோம். என கருமையானவர்களே, யாராவது வந்து இந்த 40 நாள் நான் இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டேன், அதை தொடர்ந்து நான் கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், இந்த 40 நாட்களுக்குள்ளே முழு வேதாகமத்தை நான் படித்து முடித்து விடுவேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் படிக்கிறோம். நல்லதுதான். அதை அப்படியே வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறோமா? இல்லை. ஏன் இந்த 40 நாட்கள் மட்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறோம்? ஒரு சிலர் மதுபானத்தை விட்டு விடுகிறார்கள், புகைப்பிடிக்கிறதை விட்டு விடுகிறார்கள், பெண்கள் பூ வைக்கிறதை விட்டு விடுகிறார்கள், குடும்பமாய் மாமிசம் சாப்பிடுவதை விட்டு விடுகிறார்கள். இதெல்லாம் நல்லதுதான். இந்த மாமிசம் சாப்பிடுவது, பூ வைப்பது எல்லாம் விட்டு அந்த காசை நீங்க உண்டியலிலே போட்டு அந்த உண்டியலை கொண்டது ஆலயத்திலே வைக்கும் போது அதை ஏழை எளியோருக்கு கொடுப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம்தான். ஆனால் இந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என கருமையானவர்களே, இல்லையே. 40 நாள் முடிந்த உடனே பழைய குருடி கதவை திரடி என்கிறதை போல நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்புகிறோம். இதை என் தேவன் விரும்புவதில்லை. என கருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவன் இந்த தலைப்பிலே தான் உங்களுக்கு பேசுவதற்காக என்னோடு கூட இடைப்பட்டார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இந்த ஆலயம், கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கிறோம். பாரம்பரியமாய் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு வருகிறோம்.
ஆலய மணியின் ஓசையை கேட்பதற்கு முன்பதாக பல பேர் வரலாம், ஆமேன் போடுவதற்கு முன்பதாக பல பேர் வரலாம், இடையிலே பல பேர் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் இது ஒரு மனுஷனால் கட்டப்பட்ட கைவேலையான இந்த ஆலயத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்றால் அந்த தேவன் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம் என்று நம்மை குறித்து சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீங்களே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதை கட்டுவதற்கு ஒரு மேஸ்திரி வேண்டும், அதை கட்டக்கூடிய ஆட்கள் வேண்டும், அந்த ஜல்லி மணல் சிமெண்ட் இதை எடுத்து கொடுக்க சிட்டால் வேணும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்ஜினியருக்கு ஒரு டிராயிங் போட்டு கொடுக்க வேண்டும். இதை எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஆலயமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் போட்டு இந்த ஆலயத்தை கட்டி நம்ம இதில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு என்று நீங்கள் பார்த்து வரும் பொழுது கர்த்தர் சொல்றார், நீங்களே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று. அப்படியானால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும்? இதை நாம் தான் கட்ட வேண்டும். இதை கட்டுவதற்கு மேஸ்திரி வரமாட்டாரு, சித்தால் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இப்பொழுது நம்முடைய ஆலயத்தை நாம் தான் கட்ட வேண்டும். எப்படி கட்ட வேண்டும்? முதலாவது கல்லை வைக்கிறோம். இந்த கல் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற கல்லை நாம் நம்முடைய சரீரத்தை கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக செங்கல் மணல் என்ற கலவையை கலக்கிறார்கள். அப்படித்தானே கலக்கிறாங்க. அந்த மணலும் சிமெண்ட்டும் என்கிற கலவை, இந்த மணலும் சிமெண்ட்டும் என்கிற கலவை உங்களுடைய ஜெபமும் வேத வாசிப்பும். அந்த இரண்டு கலவையும் சேர்ந்தால்தான் இந்த கட்டடத்தை எழுப்ப முடியும். இரண்டாவது, இந்த மணலும் சிமெண்ட்டும் கலக்குவதற்கு என்ன ஊற்ற வேண்டும்? தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்போ உங்க வேத வாசிப்பும் உங்க ஜெபமும் யாருடைய ஒத்தாசையோடு கூட இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒத்தாசையோடு கூட இருந்தால்தான் நீங்களே அந்த தேவாலயமாக கட்ட முடியும் என்று கர்த்தர் எனக்கு அழகாக விளக்கி கொடுத்தார். கல் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற கல், வேத வாசிப்பு ஜெபம் என்கிற மணலும் சிமெண்ட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்கிற நீர், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சபை கட்ட முடியும். இந்த செங்கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு நம்ம பார்க்க இந்த கட்டடத்தை பார்க்கிறோம். ஆனால் நீங்களே தேவாலயம் என்று சொன்ன தேவன் அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு இதை நம்மிடத்திலே கேட்கிறார். எத்தனை பேரிடத்திலே இந்த பரிசுத்தம் காணப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே என்று. எத்தனை பேர் பரிசுத்தத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என கருமையாலே. இன்று எத்தனை பேர் காலை எழுந்து செபித்தீர்கள்? எத்தனை பேர் வேதம் வாசித்தீர்கள்? ஒரு அருமையான சகோதரின் இடத்துல கேட்டாங்க, நான் எத்தனை நேரம் செபிக்கணும், எத்தனை நேரம் பைபிள் வாசிக்கணும்? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பைபிள் படிச்சா போதுமான்னு கேட்டாங்க. நான் திருப்பி அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு 2 கண்ணை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இந்த 2 கண்ணில் உங்களுக்கு எந்த கண் வேணும்னு கேட்டேன். அவங்க எனக்கு கோபமா ஒரு பார்வை பார்த்தாங்க. எதுக்கு இப்படி கேட்குறீங்க? எனக்கு 2 கண்ணும் தானே வேணும் சொன்னாங்க. அதே போல 1 மணி நேரம் நீங்க செபிச்சா 1 மணி நேரம் வேதம் வாசிக்கணும். 2 கண்கள். இந்த கண்ணில்லாட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த வேத புத்தகமும் இந்த வேத வாசிப்பும் இந்த ஜெபமும் நமக்குள் இல்லை என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது என அருமையானவர்களே. எனவே எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு 2 கண்கள் முக்கியமோ அதை காட்டிலும் மேலானது இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் என அருமையானவர்களே. அப்படி நாம் வாழும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுவோம் என அருமையானவர்களே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். எப்படி தேவன் கெடுப்பார் என்று யோசிக்கலாம். தேவாலயம் என்பது நம்முடைய சரீரம். என்ன பண்றோம்? வேதத்துல நிறைய தீட்டுப்படுத்துற காரியம் இருக்குது. மது அருந்துகிறோம், புகைப்பிடிக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், பகைமை, பொறாமை, வன்கண், எரிச்சல், இன்னும் நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த சரீரத்தை நாம் கெடுத்துக்கொண்டே இருக்கிறோம்.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தை நாம் கெடுக்கிறோம். கெடுக்கும் பொழுது தேவன் எப்படி நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறார்? வியாதியை நமக்குள் போடுகிறார். போடும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? கை கால் வராம படுக்கும் போது என்ன சொல்றோம்? நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே. எத்தனை பேர் சொல்லி நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம். கேன்சர் வந்து விட்டது, இனி நீ பிழைக்க மாட்டாய் என்று மருத்துவர் சொல்லும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியாமல் எத்தனை பேர் கதறினதை நான் பார்த்திருக்கிறேன். என்னால் இந்த வலி தாங்க முடியவில்லையே. ஒரு சகோதரி சொல்றாங்க, எனக்கு போன் கேன்சர், என்னால் நிற்க முடியவில்லை, என் நேரமும் நான் நின்று கொண்டே இருக்கிறேன், என்னால் படுக்க முடியவில்லை எல்லாம் என்று சொன்னார்கள். ஏன் இந்த பாடுகள்? தேவன் கொடுத்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டால் தேவன் நம்மையும் வளமான வாழ்க்கையிலே வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 6:19 இப்படி சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் யாரு? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள் யார் வாசமாய் இருக்கிறார்? பரிசுத்த ஆவி வாசமாய் இருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நாம் நம்முடையவர்களாய் இல்லாத போது எப்படி நாம் நமக்காக பாவங்களை செய்ய முடியும்? இன்னைக்கு பொய் சொன்னா இந்த காரியத்துல நான் தப்பி பிழைப்பேன்னு நினைச்சு எந்த தைரியத்துல அந்த பொய்யை நாம் சொல்லுகிறோம்? அப்படியானால் நமக்குள் எப்படிப்பட்ட ஆவி வாசம் செய்கிறது? இந்த காரியம் செய்தால் இது தேவனுக்கு பிடித்தமில்லை என்று தெரியும். நம் மனசாட்சி நம்மோடு கூட இடைப்படும். அதை யாரும் மறுக்க முடியாது. என கருமையானவர்களே, நான் செய்வது தவறு, இந்த வழியிலே நீ செல்லாத என்று மனசாட்சி இடைப்படும் பொழுது அதை மீறி நாம் செய்கிறோமே, நமக்குள் எந்த ஆவியானவர் இருக்கிறார்? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என கருமையானவர்களே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவரை போலதான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்? தேவன் தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி தேவ சாயலாக சிருஷ்டித்த நம்மை தேவன் அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பரிசுத்தத்திற்கு தேவன் எனக்கு வேதத்திலே கொடுத்த ஒரு உத்தம புருஷன் யோசேப்பு. எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்புக்கு இந்த சோதனை வரும் பொழுது அவன் ஒரு வாலிப பிராயத்தில் இருந்தான். ஒரு வாலிப மகன் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற காலத்திலே அவன் பாவத்தை தேடி ஓடவே இல்லை. பாவம் அவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மகளின் மூலமாக இவனுக்கு பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது பிசாசு. ஆனால் அவன் அந்த போத்திபாருடைய மனைவிக்கு பயப்படவில்லை, தன் எஜமானுக்கு பயப்படவில்லை, அங்கிருக்கிற மக்களுக்கு பயப்பட்டு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. என கருமையானவர்களே, அவன் யாருக்கு பயப்பட்டான்? தேவனுக்கு பயப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் உற்று நோக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பார்வைக்கு இவன் நல்லவனாக காணப்பட்டான். என் தேவனுக்கு மறைவாய் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்ற வார்த்தை அவனுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்குமானால் வாலிப வயதிலே அவன் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை என்ன கருமையானவர்களே. இன்று வாலிப வயதை கடந்து நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறது, 100க்கு 100 என் தேவனுக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்ல முடியும். அடிக்கடி அவனை டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருந்தோம்.
அவன் அந்த ஆசைக்கு இணங்கவில்லையே. அவனுக்கு பாவம் செய்ய தெரியாதா என்ன? ஒரு வாலிப வயசு. ஒரு மனுஷன் பாவத்தை தேடி போகவில்லை, அவனை தேடி வருகிறது. அவன் கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் விலகி நின்றான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என கருமையானவர்களே, அப்படி விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் யோசேப்பை பாதுகாத்தார். இந்த யோசேப்புக்கு அந்த காலத்துல ஆலயம் கிடையாது. வாரம் வாரம் நான் சர்ச்சுக்கு போகணும், ஒரு மெசேஜை கேட்கணும், ஐயர் என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு, ஊழியக்காரங்க என்ன மெசேஜ் கொடுக்கிறாங்க, இதுல என்ன கருத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் கேட்பதற்கு அவனுக்கு அந்த காலத்திலே ஆலயம் கிடையாது. இரண்டாவது, இந்த மாதிரி ஆவிக்குரிய கூட்டம் கிடையாது. லெந்து நாட்கள் ஆனால் நாம் வெள்ளி சனி ஞாயிறு வருகிறோம், ஆலயத்தில் அமருகிறோம். ஆயர்மார்கள் ஒவ்வொரு பிரசங்கியாரை அழைக்கிறார்கள். எதற்காக அழைக்கிறார்கள்? நாங்கள் திருச்சபையாய் ஆண்டவரே உம்முடைய ரகசிய வருகையிலே பங்கு பெற வேண்டுமே, என் சபை மக்கள் யாரும் கைவிட்டு போய் விடக்கூடாதே, என் சபை மக்களுக்கு தேவையானதை இந்த ஊழியக்காரர் வாயிலிருந்து என் தேவன் வைக்க வேண்டுமே, நானும் என் சபையும் என் தேவனுடைய ரகசிய வருகையிலே பங்கு பெற வேண்டுமே, அவரோடு கூட நாங்கள் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு ஆயர்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஊழியக்காரர்களை கூட்டிக் கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே மோசேக்கு இந்த சத்தியம் கிடையாது என கருமையானவர்களே. ஆனாலும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். நல்வழிப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு ஊழியக்காரரை நாடி ஓடுகிறோம், ஆயரை நாடி ஓடுகிறோம். அவனுக்கு யாருமே கிடையாது. அந்த வீட்டில் அவன் ஒரு வேலைக்காரனாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அகதியாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாழ்க்கை, பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, சொந்த சகோதரர்களால் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிமையான ஒரு வாழ்க்கை, இத்தனையும் சேர்ந்து ஒரு மகனுக்குள் காணப்படுகிறது. ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான்? என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விடக்கூடாது என்று தேவனை முதலாவது அவன் வைத்திருக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அப்படித்தான் இந்த யோசேப்பு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான். இன்னைக்கு நம்ம கையில அழகான வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இதில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், நீதிமொழிகள் எடுத்து 31 நாளைக்கு 31 அதிகாரங்கள் இருக்கிறது. வேசித்தனத்துக்கு விலகியோடு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று நிறைய வசனங்கள் இந்த நீதிமொழிகளிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்றெல்லாம் இந்த வேத புத்தகம் நம்மை பரிசுத்தமாய் வழிநடத்துவதற்கு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் கேட்டேன், எத்தனை பேர் இன்றைக்கு வேதத்தை படித்தீர்கள் என்று. நீங்கள் எந்த அதிகாரம் படித்தாலும் தினமும் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை படிங்கள். பரஸ்திரிக்கின் வழி உனக்கு விலக்கிக்கொள், நிறைய வருகிறது. அப்போ நாம் என்ன காரியம் செய்கிறோம் என்பது அந்த வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் இப்படித்தான் இந்த காரியத்திற்கு நான் விலகணுமா, விலகிக் கொள்ளலாம் என்று. ஆனால் அந்த காலத்திலே அவனுக்கு வேதம் கிடையாது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படி இன்று வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்? இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டு இருக்கிறது? சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிறோம். பூமிக்கும் வானத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற கோடு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள கோடு நமக்கும் சக மனிதர்களிடத்திற்கும் உள்ள பற்றுதலை குறிக்கிறது. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு எத்தனையோ காலகட்டங்களை தேவன் கிருபையாய் பிச்சையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் என கருமையானவர்களே. ஆனால் அதை பிடித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஏதோ வருகிறோம், வந்தவனமாகவே திரும்பி வருகிறோம். ஆலயத்திற்கு வர வேண்டுமே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வீட்லயே உட்கார்ந்து நான் என்னதான் பண்றது சிஸ்டர், அதனால நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு. அப்படி யாராவது இங்க வந்திருப்பீர்களானா
இன்று கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கடந்து போங்கள். அப்படி யாரும் நேரம் போகல, நீங்க வர வேண்டாம். உங்களை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து, யோசேப்பை போல இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், அன்று எந்த ஆலயமும் இல்லாமல், எந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டமும் இல்லாமல், வேதம் இல்லாத காலத்திலே அவனால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால், இன்று நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று சொல்லுவதற்கு அர்த்தமே கிடையாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வேதம் நமக்கு அழகாக போதிக்கிறது. அநேக சத்தியங்களை கேட்கிறீர்கள். இது மட்டுமா? யூடியூப்ல எத்தனை சத்தியங்களை கேட்கிறீர்கள். இந்த ஊழியக்காரன் மெசேஜ் நல்லா இருக்கும், அந்த ஊழியக்காரன் மெசேஜ் நல்லா இருக்கு என்றும் மார்க் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய நியாயத்தின் பிற்காலத்தில் உங்களை நியாயம் விசாரிப்பார். ஊழியக்காரனுக்கு மார்க் போடாதீங்க. அந்த செய்தியை கேட்டு இதுல எந்த இடத்துல நான் திருந்தணும், எனக்காக என்ன செய்தி அவர் கொடுத்திருக்கிறாரு, 1 மணி நேரம் அவருடைய பேசுறத நான் கேட்கிறேனே, எந்த காரியத்துல நான் மனம் மாறணும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு ஒரு செய்தியை கேட்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு புறம்பாய் இருக்குமானால் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே சம்மட்டியாய் அடிக்கும். என கருமையானவர்களே, நீங்கள் திருந்த வேண்டிய இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். நீங்கள் திருந்துங்கள். யோசேப்பை போல நம்ம வாழ கற்றுக்கொள்ளலாமா? என கருமையானவர்களே, இன்று எல்லாராலும் வெறுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? எனக்கு மருமகள் இருந்து என்னை நேசிக்கலையே, எனக்கு மகள் இருந்து என்னை நேசிக்கலையே, எனக்கு மகன் இருந்து என்னை நேசிக்கலையே, என் மனைவி என்னை நேசிக்கலையே, என் கணவன் என்னை நேசிக்கலையே, எனக்கென்று யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, இந்த தனிமையான உணர்வு என்னை வாட்டுகிறதே, நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ முடியும், எதற்காக நான் வாழணும், ஏன் வாழணும் என்று கதறி வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்மாதிரியாக யோசேப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கென்று யாரும் இல்லைதான். பெற்றவர்கள் இருந்தார்கள், உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள். எல்லாத்தையும் விட்டு அவனை ஒரு கைதியாக பிடித்து கொண்டது ஒரு போத்திபாரலை வீட்டில் விட்டார்கள். தான் எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்று அவன் நினைக்கவில்லை. நான் எப்படி வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நான் எதை செய்ய வேண்டும் என்று அவன் யோசித்தான். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நான் இந்த போத்திபார் வீட்டிற்குள் வந்திருக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். என்று வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காது என்று முதலாவது சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து செபித்தீர்களானால், பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும் பொழுது அதை நீங்கள் சுலபமாக தாண்டி செல்ல கர்த்தருடைய ஒத்தாசை உங்களுக்கு வரும். நானும் ஆரம்ப காலத்திலே பிரச்சனைகள் பாடுகள் என்றால் கர்த்தரிடத்திலே கேட்பேன், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை என்று, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் வியாதிகள் வந்திருக்கிறது என்று. ஆனா என்னை பார்த்தா சொல்லுவாங்க, நீங்க சாட்சி சொன்னா அப்படி இல்லவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கண்ணு பார்வை போய் டாக்டர் 3 நாள் டைம் வச்சுட்டாங்க, செத்து போயிடுவேன்னு. 2 கண்களிலும் பார்வையற்றவளாய் இருந்தேன். என் சாவை எதிர்நோக்கி காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கல. ஏனென்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள் இல்லாதிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு எல்லாரும் இருந்தார்கள், எல்லாரும் என் மேல் அன்பை காட்டினார்கள். ஆனால் நான் என் தேவன் மீது அன்பை காட்டவில்லை. என் தேவன் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த பரிசுத்தத்தை நான் அவரிடத்திலே காட்டவில்லை. என் நேரமும் எங்கள் வீட்டிலே சினிமா ஓடிக்கொண்டே இருக்கும். சினிமா முடிந்தா சீரியல் ஓடும். அந்த டிவிக்கு ரெஸ்டே இருக்காது. கண்ணிலே பார்வை போய்விட்டது. அப்பொழுது மனம் கசந்து என் ஆலயத்திலே சென்று நான் அழுதேன். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே சென்று வாய் விட்டு அழுதேன். நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள் இல்லை ஐயா. நான் ஒரு பாவியான மனுஷி ஆண்டவரே, ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு கண்ணு பார்வை வேண்டாம்ப்பா, ஆயுசு நாட்களும் வேண்டாம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க எனக்கு கொடுங்க ராஜா. ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்று நான் பூலோகத்திலே கண்ணை மூடினால் மறு வினாடி ராஜ்யத்துல கண்ணை திறப்பதற்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே என்று ஆலயத்திலே வாய்விட்டு கதறி அழுதேன். மனம் சற்று லகுவாய் மாறியது. வீட்டிற்கு சென்றேன். முன்பின் தெரியாத 3 பேர் என் வீட்டிற்கு வந்தார்கள். நான் என் கணவரிடத்திலே சொன்னேன், ரேஸ்கோஸ் போய் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று. என் மகளுக்கு அப்பொழுது 1.5 வயதுதான் ஆயிருந்தது. என் கணவருடைய எதிர்காலத்தை நினைத்தேன். என்னவெல்லாம் எனக்கு பேசணும்னு தோணுச்சோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசி முடிச்சிடணும்னு சொன்னேன்.
கீழே வந்து வண்டி எடுக்கும்போது ஒரு லேடி சொன்னாங்க, நாங்க ஒண்டிப்புதூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரத்துல இருந்து ஒண்டிப்புதூர் போறதுக்கு டிக்கெட் எடுத்தோம். முந்தின ஸ்டாப் ராமநாதபுரம். அங்க வந்த உடனே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அடுத்த ஸ்டாப்ல நீ இறங்கணும், ரோட்டை கிராஸ் பண்ணி நேரா 10வது வீட்டுக்கு போகணும், அங்கு நான் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது என்று வீட்டை எண்ணிக்கொண்டே வந்தோம். இதுதான் 10வது வீடு என்று சொன்னார்கள். ஆவியானுடைய வழி நடத்துதலை பாருங்க, வழியெல்லாம் போட்டு கொடுக்கிறாரு 10வது வீட்டுக்கு போன. அப்ப என் கணவர் சொல்றாரு, ஆவியானவர் சொன்னாருன்னா இவளுக்கு வந்தாலும் மரியாதை வந்த வழியை பார்த்து திரும்பி போறியாயிடான். பயங்கர சத்தம் ரோட்ல. இந்த சத்தத்தை கேட்டு எங்க அத்தை எட்டி பார்த்து, மேல அனுப்புப்பா, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நாங்க என்னையும் மேல வர சொன்னாங்க. நானும் போனேன். அவங்க ஏசாமியை பத்தி என்கிட்ட சொல்லும் போது என்னுடைய இருதயம் ஏற்க துணியவில்லை. நான் சொன்னேன், இந்த இயேசு உயிரோட தானே இருக்காரு, அப்பயும் எனக்கு கண்ணுல பார்வை போச்சு. என் பிள்ளை 1.5 வயசு குழந்தையாச்சு. நாங்க கிட்ட பேசும்போது 2 கண்ணு திறந்திருக்கு, பார்வை இல்லை. எப்பக்கமும் ஒரு காரிருள். என் குழந்தை எங்கேயாவது ஓடுனா கூட அது எங்க போதுன்னு பாக்குறது கூட எனக்கு கண்ணு பார்வை இல்லையே. அப்ப எப்படி இந்த இயேசுவை நான் ஏத்துக்க முடியும்? என்னுடைய உள்ளம் பார்வோனின் இருதயத்தை போல கடினப்பட்டது. முடியாது என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். சரி என்று ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு கண்ணு பார்வை வேண்டாங்க, ஆயுசுனால வேண்டாம். நான் இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கடந்து வரட்டும். வேறு எதுவும் நான் இந்த பூலோகத்துல கேட்கல. என்னுடைய ஆயுசு நாட்கள் முடியட்டும். சந்தோஷமாய் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஆவியானவர் எனக்குள் வந்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்துக்கொண்டால் என் கணவரையும் என் மகளையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று சொல்லி முழங்கால் போட்டேன். மறுபடியும் நான் பாவி என்பதை உணர்ந்தேன். உணர்ந்து மனம் கசந்து அழுதேன். அழுத அடுத்த நிமிஷம் ஆவியானவர் என் மீது அளவில்லாமல் இறங்கினார். நவமான பாஷைகளை கொடுத்தார். எனக்குள் பயங்கர சந்தோஷம். நாளைக்கு சாகக்கூடாத ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிரேயர் முடித்த உடனே மரணம் என்னை வாரிக்கொண்டு போகட்டும் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்திலே வந்து இளைப்பாறுவேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அவர்களோடு சேர்ந்து நானும் சொன்னேன். சொல்லிவிட்டு கண்ணை திறந்தேன். என் கண்களிலே பார்வை வந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, praise God. அன்று முதல் 2001ஆம் வருஷம் முதல் 2024 இந்த 23 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் என் தேவனுடைய ஊழியமே எனக்கு மூச்சு. என் தேவன் அழைத்தார், எஸ் என்று சொல்லிவிட்டார். எந்த இடம் என்றாலும் நானும் என் கணவரும் கிளம்பி விடுவோம். எனக்கு அப்பொழுது குழந்தை, என் மகளுக்கு இப்பொழுது கல்யாணமா பண்ணி விட்டோம். எங்க போனாலும் உள்ள விட்டு கூட்டிட்டு தைரியமா போயிடும். ஏன்னா எனக்கு ஊழியம் தான் முக்கியம். 2வது தான் என் கணவர், அப்புறம் தான் என் மகன். அதனால மக இருக்காலே எப்படி போறது கிடையாது. நேத்து நாங்க இங்க வந்தப்பயும் வீட்டுக்குள்ள போட்டுட்டு தான் வந்தோம். இன்னைக்கு மாப்பிள்ள வரேன்னு சொல்லியிருக்காருன்னு விட்டுட்டு வந்திருக்கோம். அப்போ நான் தேவன் விரும்பாத பரிசுத்தம் எனக்குள் இல்லாத போது எனக்கு என்ன வந்தது? வியாதி வந்தது. ஆனால் தேவனிடத்திலே என்னை நான் சரண்டராகி ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் அந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு கொடுத்தார். நான் இறந்திருந்தால் எல்லாரும் 23 ஆண்டுகள் கடந்து போயிருக்கும். இந்த அனுபவ சாட்சி உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்க முடியாது எனக்கு அருமையானவர்களே. எனவே கர்த்தர் பரிசுத்தத்திற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கல்ல. நாம் வேத பாடம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? அதன்படி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் வேசித்தனம் பண்ணலாம், சிகரெட் குடிக்கலாம், மதுபானம் அருந்தலாம், பொய் பேசலாம், எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு தகுதியா இருக்காது. ஏன்னா நீங்களும் நானும் யாருடைய மகன்? இயேசுவின் பிள்ளைகள். அப்ப நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த வேண்டாததை நாம் விட்டு விட்டால் தேவன் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்புக்கு முதல் கிடைத்தது சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில இருந்த அவன் அங்கேயும் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியினாலே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தேவன் சிங்காசனத்திலே கொண்டு அமர வைத்து அழகு பார்த்தார். என கருமையானவர்களே, 2வது, முதலாவது பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். 2வது தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாய் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்ட வேண்டும். 2வது தெய்வ பயத்தோடு நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த தெய்வ பயத்திற்கு தான்
ஜெபமும் வேத வாசிப்பும் என கருமையானவர்களே, இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். 2 கண்ணுல எந்த கண் வேணும்? 2 கண்ணும் வேணும். ஒரு கண் இருந்தா போதும் யார் சொல்றீங்க? கை தூக்குங்க. யாருமே இல்லை. பிரைஸ் காட். அப்போ இந்த வேத வாசிப்பு 1 மணி நேரம்னா ஜெபம் 1 மணி நேரம், ஜெபம் 1 மணி நேரம்னா வேத வாசிப்பு 1 மணி நேரம். இப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்துவதற்கு இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பும் உறுதுணையாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது எழுந்தவுடனே முழங்கால் படியிட வேண்டும். முழங்காலில் நின்றுதான் இந்த சரீரமாகிய தேவாலயத்தை நாம் கட்ட முடியும். வேத வசனத்தை வாசிக்கிறது நிமித்தமாகத்தான் இந்த தேவாலயத்தை நாம் கட்ட முடியும். இந்த ஜெபத்திலே நின்று தன் தேவாலயத்தை கட்டிய ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். கருமையானவர்களே, அவர் தான் தானியேல். என்னோடு கூட தானியேலை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தாயிற்று. என்ன பத்திரம் அது? ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அவர்களை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று ராஜா ஒரு சட்டத்தை பிறப்பித்திருந்தார். இந்த சட்டம் பிறப்பித்ததை அறிந்த பிறகும் அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்து விட்டார் என்று தெரிந்த பிறகும் தானியேல் பயந்து போய் எல்லா ஜன்னலையும் அடைச்சு, பலகணினா ஜன்னலை அடைச்சு, கதவை அடைச்சு, ஒரு ரூம்ல போய் ஒரு மூலையில போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலைங்க. எப்படி ஜெபம் பண்ணாரு? முன் செய்து வந்தபடியே. இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்காததுக்கு முன்பதாக அவர் எப்படி ஜெபித்தாரோ அது போலவே முன் செய்து வந்தபடியே தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. நீங்களும் நானும் என்ன சொல்லியிருக்கோம்? ஐயோ ஜெபம் பண்ணணுமே, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம முட்டியை போட்டு ஜெபம் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க. நமக்கு தேவனுக்குள்ள உறவு அப்படியே இருந்துட்டு போகுது. மனுஷன் பார்க்க வேண்டாம். பார்த்தா தானே சிங்கத்தின் கெபியில போடுவான். இது நீங்களும் நானும் நினைக்க நினைப்போம். ஆனா அந்த தானியேல் என்ன பண்ணா? என்ன வந்தாலும் சரி, நானும் என் தேவனும் தான். இந்த தேவனை தவிர எனக்கு என்ன வரும்? சிங்கத்தின் கெபியில தானே போடுவாங்க, போட்டு போறாங்க. நான் வாழ்வது கர்த்தருக்காக, கர்த்தருக்காக வாழ்வதே மேலென்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி, அந்த காலத்துல தானியேலுக்கும் பைபிள் கிடையாதுங்க. யோசேப்பின் காலத்தை போலதான். கூட்டம் கிடையாது, ஆலயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா தானியேலுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம் முன்பு போலவே ஜன்னலையெல்லாம் திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். என கருமையானவர்களே, அந்த ஜெபம் அவனுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டது. ஜெபிக்க 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 ஒரு சில நேரங்கள்ல நானும் என் கணவரும் ஜெபிக்க உட்கார்ந்தால் 2.5 மணி நேரமெல்லாம் கடந்து போயிருக்கிறது. ஜெபிப்பதற்கு எங்களுக்கு முடிப்பதற்கு முடியாமல் போகும். ஆவியானுடைய வழிநடத்துறது அவ்வளவா இருக்கும். அதே போல இந்த தானியேல் யாருக்கும் பயப்படாமல், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ராஜாவுக்கும் பயப்படல. ராஜாதான் உயர் அதிகாரி, ராஜா சொல்றதுதான் நடக்குது. ராஜாவுக்கு பயப்படல. ராஜா தான் கட்டளையை தாக்கி சீல் பத்திரத்துல சைன் பண்ணியிருக்காரு, அதுக்கும் பயப்படல. ஆனா அவன் என்ன பண்ணான்? தன் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் போல இருந்தான். யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. என கருமையானவர்களே, நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆலயத்திற்கு வந்தால் போதகர்கிட்ட பேசுனா ஒரு மாதிரி பேசுறோம், ஊழியக்காரங்க கிட்ட பேசுனா ஒரு மாதிரி பேசுறோம்.
அக்கம் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டா அங்க நமக்கு சண்டைக்காரின்னு பேரு. என்ன, பல முகங்கள் நமக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முகத்தை நம்ம காட்டுறோம். ஆனா இந்த தானியேல் அப்படி இல்லை. எல்லா இடத்திலையும் எல்லா நிலையிலும் ஒரே முகத்தை தான் காட்டினான். நான் தேவனின் பிள்ளை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், சர்வ வல்லவர் எனக்குள் இருக்கிறபடியால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்கிற அவனுடைய வைராக்கியம் அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுகிறது. நம்மளா இருந்தா ஐயோ சிங்கத்தை தூக்கி போட்டுட்டா, அது நம்மளை கடிச்சு கொண்டுட்டா, நம்ம புருஷனுக்கு யார் இருக்கா, நம்ம மனைவிக்கு யார் இருக்கா, நம்ம பிள்ளைகளுக்கு யார் இருக்கா, உடனே ஒரு சின்ன பிள்ளை வச்சா நம்ம பைபாஸ் போட்டுட்டு ஓடிடுறோம். ஆனா பைபாஸையே ஒரு சின்ன பிள்ளையாக மாற்றி தேவனுக்காக வைராக்கியமாய் தானியேல் காத்திருந்தார். அந்த ஜெபம் அவருக்கு ஜீவனை கொடுத்தது. சிங்கங்களின் கெபியிலே கொண்டு வந்து போட்டார்கள். அந்த கதையை நீங்கள் எல்லாரும் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். கெபியிலே போட்ட உடனே தேவதூதன் என்ன பண்ணாரு? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். என்னுடைய வேதாகம கதை புத்தகம்னு சொல்லி எங்க அப்பா எங்களுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்திருந்தாரு. அதுல இந்த பக்கத்தை புரட்டி பார்க்கும்போது அந்த சிங்கங்களின் கெபியில தானியேல் நேர் முட்டியில நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தானியேலை சுற்றிலும் சிங்கங்கள் படுத்து கொண்டிருக்கிற அந்த படத்தை நான் கண்டேன். சிங்கங்களின் கெபியில போய் அவர் தூங்கல, பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கல. என்ன பண்ணார்? அங்கேயும் போய் தன் தேவனை நோக்கி ராத்திரி போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாரு ராஜா. கிழக்கு வெளுக்கும் முன்னாடி அந்த ராம் முழுவதும் அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார். இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? இக்கட்டு காலம் வந்தாலும், பிரச்சனையின் காலம் வந்தாலும், வியாதியின் நேரம் வந்தாலும், தவிப்பின் காலம் வந்தாலும், இழப்பின் காலம் வந்தாலும், எந்த காலம் வந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என கருமையானவர்களே. என் மகள் நேற்று என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். அப்பொழுது நான் அவளுக்கு சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது பாப்பா. தன்னருக்கு ஒரு மயிறு கூட கீழே விழாதுன்னு வேதம் சொல்லுது. என்ன நடந்தாலும் எசப்பா உமக்கு நன்றி, எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இதை மட்டும் சொல்லி நீ கடந்து போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. என் வாழ்க்கையிலும் பல அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். பல நேரங்களிலே சுகர் உண்டு, பிரஷர் உண்டு, எல்லாம் உண்டு. என் தலையிலிருந்து கால் வரை உள்ள பாடுகளை சொன்னா நீங்க சொல்லுவீங்க, நீங்க ஏன் பொய் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. அவ்வளவு பிரச்சனைகள். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்து என் 2 கரத்தையும் ஏந்தி பிச்சை கேட்பேன். ஆண்டவரே, இந்த நாளைக்கு இன்னைக்கு என்னை பலப்படுத்துங்கப்பா. இந்த ஒரு நாள் ஆண்டவரே, என் வீடு தெரிய எத்தனையோ பிரேயருக்கு வராங்க. நான் எத்தனையோ வீடுகளுக்கு பிரேயருக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தர் அந்த காலை நேரத்தில் என்னை நிரப்புவார் என கருமையானவர்களே. அந்த நாள் முழுவதும் நான் ஓடுவேன். என் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்கா. அப்படி என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டேப்லெட்ஸே போடுவேன். சில ஆண்டவர் இதெல்லாம் ரத்தமா மாற்றி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அந்த வியாதிகளுக்கு மேல் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என கருமையானவர்களே. டாக்டர் சொன்னார், ஃபாஸ்டிங் இருந்தா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், ஜீவனை கொடுத்த தேவனுக்கு இந்த ஜீவனை கொடுக்கிறது எனக்கு லேசான காரியம் டாக்டர். செத்து போட்டா பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஃபாஸ்டிங் இருக்காத நீ சொல்லக்கூடாது என்று. அந்த டாக்டர் தன் இருக்கையை விட்டு எழுந்து சொன்னார், நீங்க கும்பிடுற இயேசு உங்களை காப்பாற்றுவார், தைரியமா ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்லி. இன்னைக்கும் நாங்க ஃபாஸ்டிங் இருக்க தான் செய்யறோம். ஒரு நாள் எனக்கு மரணம் வரலையே. ஏனென்றால் நாம் எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் எனக்கு அருமையானவர்களே. திடீரென்று சொல்லுவாங்க 3 நாளைக்கு டேப்லெட்டை காலையில் நைட்டும் கரெக்டா போடணும் டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. ஓகே டாக்டர் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். நான் என்னுடைய ஃபாஸ்டிங் நாள் அன்னைக்கு நான் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண மாட்டேன், போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஜீவனை பிச்சையா கொடுத்த தேவனுக்கு இந்த நாள் நான் உபவாசம் இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லலைன்னா நான் வாழ்றதே வீண் என்று நான் யோசிப்பேன். சரி டாக்டர் போட்டுக்கொள்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போம். என்ன காரியத்துக்கு எங்க வீட்டுக்கு அநேகர் பிரேயருக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃபாஸ்டிங், அவங்களே ஃபாஸ்டிங் வர சொல்லுவோம், நாங்களும் ஃபாஸ்டிங் இருப்போம். அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு 5 நாள் ஃபாஸ்டிங் ஆயிடும். வரது போட முடியாது.
ஆனாலும் தேவன் மட்டும் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னை காப்பாற்றிய தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? எத்தனை பேர் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்? சண்டை போட்டு நான் வைராக்கியம் சொல்லல, பகம பாராட்டி வைராக்கியம் சொல்லல. கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் இன்று வைராக்கியமாய் வந்திருக்கிறீர்கள்? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் என் அப்பாவுக்காக மட்டும்தான் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாய் காத்திருப்பீர்களானால் உங்கள் பிரச்சனைக்கு மேலாக என் தேவன் என்று அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட வல்லவராய் இருக்கிறார். என கருமையானவர்களே, முன்பு போல தினமும் 3 வேளையும் செபித்த தானியேலுக்கு கிடைத்த பரிசு ஜீவன், விலையேற பெற்ற ஜீவன். யோசேப்புக்கு கிடைத்தது சிறையில் இருந்தவனை சிங்காசனத்திலே தேவன் அமர வைத்தார், ஒரு உயர்வு. தானியேலுக்கு கிடைத்தது விலையேற பெற்ற ஜீவன். அதனாலே உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் என கருமையானவர்களே. சங்கீதம் 119:92 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். என கருமையானவர்களே, இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராவிட்டால், இன்னைக்கு நிறைய பேரு ஒரு அதிகாரமாவது நான் படிக்கலன்னா என்னை கர்த்தர் தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி கடமைக்கு வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. என கருமையானவர்களே, நான் சொல்லுவதற்கு மிகவும் சங்கடப்படுகிறேன். ஒரு சிலர் வேலைக்கு கிளம்பிட்டு அவசரமா கேரளத்துல ஒரு வசனத்தை படிச்சுட்டு போவாங்க. நீங்க பாருங்க, ஸ்கூல்ல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. ஆனா இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை மன மகிழ்ச்சியாய் வாசிக்கிறீர்கள்? வாசிக்க 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 கீழே வைப்பதற்கு நமக்கு மனசு வராது. இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த 40 நாள் வாசிக்கிறவங்க எப்படி வாசிப்பாங்க? முடிக்கணுமேங்கிற கடமைக்கு வாசிப்பாங்க. நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன், முடிக்கணுமே கடமைக்கு வாசிக்காதீங்க. வேதத்தை மன மகிழ்ச்சியோடு வாசிங்க. இதுல நமக்கு நிறைய ஔஷதம் இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நல்லவங்க நம்ம எப்படி ருசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கும் போது. நான் சொல்றேன், இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சிருக்கிறேன், சூப்பரா இருந்து அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அது புரியுமா? புரியாது. நீங்க அதை சாப்பிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்போ கர்த்தர் நல்லவங்கிறத அப்படி நம்ம ருசித்து பார்க்கணும், டேஸ்ட் பண்ணணும். அது எப்படி? வேதத்துல இருந்து. நீங்க வியாதிப்படுக்கிறீங்களா? அநேக அற்புதங்களை தேவன் செய்ததுல இருக்குது, வாசிக்கலாம். ரொம்ப துயரப்பட்டு இருக்கிறீங்களா? சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. தாவீது அழகா நமக்கு எழுதி இருக்கிறாரு. இந்த அடுத்தடி நான் என்ன எடுத்து வைப்பது தெரியலையேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வேதம் வாசிங்க. அந்த நாளைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய பகுதியிலேயே நீங்க அடுத்தடி என்ன எடுத்து வைக்க வேண்டும் என்று இருக்கும். ஆனால் அந்த வேதத்தை கடமைக்காக வாசிக்க கூடாது. அருமையான சான் ஜெபதுரை அங்கிள் இப்படியாய் சொன்னார், வேதத்தை வாசிக்காத ஒவ்வொரு நாளும் நரகத்தின் வாசலில் நாம் நிற்கிறோம் என்று. பிசாசு உள்ள இழுத்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செகண்ட் போதும். அப்போ வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? மன மகிழ்ச்சியா வாசிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை காலையில எழுந்திருக்கிறீங்களா, ஒரு அதிகாரம் வேலைக்கு போறீங்களா, ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஜெபிச்சுட்டு போங்க. சாயங்காலம் வரீங்களா, ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. ஆண்டவரே, காலையில் நான் அவசரமா போனேன்ப்பா, இப்போ படிக்கிறேன். எங்க வீட்டுல நான் 5 மணிக்கு என் பிள்ளை எந்திரிக்க, என் மகா எந்திரிக்கலன்னா 5 மணிக்கெல்லாம் அடி விடும் அவங்களுக்கு. நானும் என் கணவர் 4 மணிக்கு எந்திரிச்சு ஹாலுக்கு வந்துருவோம் பிரேயருக்கு. நான் 1 மணி நேரம் என் பிரேயரை முடிச்சுட்டு ஆமேன் போட்டுட்டு போய் அவளை எழுப்புவேன். 2 தாட்டி கூப்பிட்டு பார்ப்பேன். 3ஆவது தாட்டி காலையில் 5 மணிக்கு அடி விடும். 2 தாட்டி அடி வாங்கினா 3ஆவது தாட்டி பாப்பா எந்திரினா உடனே எந்திரிச்சிருவான். நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை வளர்த்தணும். நம்மளும் கர்த்தருக்குள்ள இருக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் வளர்த்தணும். நம்மளை பார்த்துதான் பிள்ளைங்க படிப்பாங்க. மா என்ன பைபிள் படின்னு சொல்றீங்க, நீங்க படிச்சீங்களா? திருப்பி இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா கேட்பாங்க. அப்போ முதல்ல நம்ம கடைபிடிக்கணும்.
1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறோமா, வாசிக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா. நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளும் நம்முடைய வழியில வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, எனவே தான் இந்த வேதம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, பரிசுத்தமாய் நம்முடைய சரீரத்தை கட்ட வேண்டும். 2வது, தெய்வ பயத்தோடு கட்ட வேண்டும். 3வது, அன்பினால் நம்முடைய சரீரத்தை கட்ட வேண்டும் என்று நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யாராவது ஃப்ரெண்டுக்காக ஜீவனை கொடுனா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எங்க அம்மா அப்பா இருக்காங்க, என் பிள்ளை இருக்கா, என் பேரன் பேத்தி இருக்கா, நான் எப்படி உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? கேட்போமா கேட்க மாட்டோமா? கட்டாயம் கேட்போம். நான், என் குடும்பம் முதல், அப்படிதானே வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? எனக்கு என் ஏசப்பா தான் முதல், 2வது தான் என் கணவர், 3வது தான் என் பிள்ளைகள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போறோம். என் மகள் அடிக்கடி வந்து கேட்பா, அம்மா உங்களுக்கு யார் முதல்ல, நானா அப்பாவான்னு கேட்பா. நீங்க 2 பேருமே எல்லாம் போயிட்டு வா பாப்பா அப்படின்ட்டு திருப்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. சின்னதுல இருந்து இதே பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும். திருப்பி வருவா. அப்படின்னா உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? இல்ல. யார் உங்களுக்கு முதல்? எனக்கு என் ஏசப்பா தான் முதல். எனக்கு கண்ணுல பார்வையை கொடுத்து, எனக்கு ஜீவனை கொடுத்து, இந்நாள் வரைக்கும் எனக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, என்னை ஊழியத்துல எடுத்து பயன்படுத்தி என்னை அழகு பார்க்கிற என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முதல். நான் போவா. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. 2வது யாரு அப்படின்னு கேட்பா. 2வது எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த என் கணவர் தான் எனக்கு 2வது அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியே வர மாட்டான். அவ்வளவுதான், பொக்குன்னு போயிடுவா. அப்ப நான் உங்களுக்கு கடைசியா? ஆமா, நீ கடைசி தான், ஓடிக்கோ. நீங்களும் சொல்லுங்க, எனக்கு முதல் என் தேவன், 2வது என் கணவர், 2வது என் மனைவி, அப்புறம் என் பிள்ளைகள். ஏன்னா தேவன் ரொம்ப பொசசிவானவர். ஏன் பொசசிவானவர்? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் விலை கிரயமாய் மீட்டிருக்கிறார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே சிந்தி நீங்களும் நானும் இன்று ஜீவனோடு கூட இந்த ஆலயத்தில் வந்து உட்கார வைப்பதற்கு அவர் நமக்காய் கொடுத்த ஜீவன். அந்த ஜீவன் தான் இன்று உங்களையும் என்னையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறது. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அந்த ரத்தம், உயிரை, கடைசி சொட்டு ரத்தத்தை என் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்கள் மன்னிக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய அக்கிரமம், பாவம், சாபம் எல்லாம் மன்னிக்க வேண்டுமே என்று சொல்லி தம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? நம்ம கணவர் ஏதாவது விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காரா? யாராவது சொல்லுங்க, அப்படி கணவர் விலைக்கிரயம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்காரா? இல்ல. நம்ம கணவருக்கு ஏதாவது விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறோமா? இல்ல. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவருடைய பூரண அன்பை நம்மிடத்திலே காட்டியிருக்கிறார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள்னு. அந்த அன்பை நாம் காட்டுகிறோமா? இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வீட்டிலே சொத்து பிரச்சனை பிரித்து விட்டால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உறவும் அண்ணோட முடிஞ்சு போச்சு. இன்று இருந்து நாளை மறைஞ்சு போற சொத்துக்கே நம்ம இவ்வளவு வைராக்கியம் காட்டுகிறோமே. நம்மை திட்டு விட்டால் அவர்களோடு கூட பேசுவதில்லை. நம்மோடு கூட நம்மை அடித்து விட்டார்களா, பரவாயில்ல நம்ம போய் பேசலாமே என்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முள்முடி வைத்தார்கள். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்தது என்று நாம் வாசிக்கிறோமே. இத்தனை பாடுகளையும் சகித்த தேவன் முதலாவது வார்த்தை என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அன்பின் மிகுதியினாலே அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாரே. அந்த அன்பு நமக்குள் இருக்கிறதா?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். யூதாஸ்காரியோத் வருகிறான். அவன் தான் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். இவனாலே தான் நாம் பல பாடுகள் பட போகிறோம் என்று தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று ஒப்பு கொடுக்கிறார். தாம் பட போகிற பாடுகள் இவ்வளவு என்று அவருக்கு நன்றாய் தெரியும். தேவதூதர்கள் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறார்கள். எல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் யாருனாலே உண்டாகிறது? யூதாஸ்காரியோத்தினாலே. அவன் காட்டி கொடுக்க போகிறான். அவன் காட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் இவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் என்று தெரிகிறது. ஆனாலும் காட்டி கொடுக்க அவன் வந்த பொழுது அவர் என்ன என்று அவனை கூப்பிடுகிறார்? சிநேகிதனே. சிநேகிதனா யாருங்க? ஃப்ரெண்ட். சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த அனுபவம் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருக்கிறதா? நம்மை யாராவது திட்டிவிட்டால், கெடுதல் செய்து விட்டால் அவர்கள் வீட்டு பக்கம் திரும்புவதில்லை. அவர்கள் யாரோ நாம் யாரோ. ஆலயத்திலே வந்தால் கூட பார்த்தும் பாராமலும் செல்லுகிறோம் என கருமையானவர்களே. அவை எல்லாவற்றையும் இன்று நாம் விட்டு விடுவோமா என கருமையானவர்களே. தன்னை காட்டிக் கொடுக்கிற யூதாஸ்காரியோத் வந்த போதும் அவனை சிநேகிதனே என்று அழைத்தாரே. அவருடைய அன்பு மாறாத அன்பு என கருமையானவர்களே. உங்கள் மேலும் என் மேலும் அவர் வைத்த அன்பு, அன்று வைத்த அதே அன்புதான் இன்றும் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த அன்பு அவரிடத்திலே குறைந்திருக்குமானால் நாம் செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் தக்கதா இன்று நாம் யாரும் ஜீவனோடு கூட வந்து உட்கார்ந்திருக்க முடியாது என கருமையானவர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாம் அவர் நமக்கு மன்னிக்கிறார் என்றால் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் நாம் மீது வைத்த அன்பு ஒன்றுதான் காரணம். ஏன் அவருடைய வருகை இன்னும் காலதாமதமாகிறது? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அனைவருக்காகவும் அவருடைய வருகையவே தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற கருமையானவர்களே. அந்த அன்பு எத்தனை பெரிய அன்பு! அந்த அன்பு இன்று நமக்குள் இருக்கிறதா? அவர் நம்மேல் வைத்த அன்பை நாம் ஒருவரில் ஒருவர் காட்டுவோமா என கருமையானவர்களே. அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு, அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு நித்திய அன்பு. நீங்களும் நானும் என்று சுகதேகிகளாய் ஜீவனோடு கூட இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு பெரியது. எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்திலே பாடுகிறோம், அன்பே 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 ஆருயிர் உறவே என்று. ஆனால் அந்த அன்பு சில மனிதர்களிடத்திலே காட்டுவதற்கு நமக்கு குறைவாய் போய் விடுகிறது. அது எல்லாவற்றையும் இந்த ஜெப வேளையிலே கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நான் பரிசுத்தமாய் என் சரீரத்தை, சரீரமாகிய ஆலயத்தை கட்ட வேண்டுமே ஆண்டவரே. தெய்வ பயத்தோடு கூட இந்த ஆலயத்தை கட்ட வேண்டுமே ஆண்டவரே. அன்பினாலே கட்ட வேண்டுமே ஆண்டவரே. இந்த 3 காரியமும் நமக்குள் இருக்குமானால் கீழ்ப்படிதல் தானாய் நமக்குள் வரும். தேவன் விரும்புகிற குணாதிசயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் நமக்குள் வரும். நம்மை அறிய மாட்டோம், நமக்குள் வரும் என கருமையானவர்களே. வேண்டாத காரியத்தை விட்டு விலகி விடுவோம், நாமாய் விலகி விடுவோம். ஏனால் நமக்குள் இருக்கிற தேவன் நமக்கு அதை விலக்கி கொடுப்பார். சற்று கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறபடியால் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுவதற்காக இன்று சரீரமாகி நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய கரத்தை, நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கி ஒப்பு கொடுக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டவரே லக்கை நோக்கி நாங்கள் ஓட போகிறோம் அப்பா. எங்கள் ஓட்டத்தை நீங்க மாற்றி கொடுங்க ராஜா. உமக்கேற்று ஓடுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எஸ் டாடி,
எஸ் டாடி, ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க கரம் வந்து அமரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்பா வேண்டாத பழக்கங்களை விட்டு இந்த 3 காரியத்தினாலே என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்த ஆலயமாக கட்ட விரும்புகிறேன் என்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றே ரட்சணிய நாள் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டுமானால் நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டுமே, தெய்வ பக்தியோடு கூட காக்கப்பட வேண்டுமே, அன்பினாலே காக்கப்பட வேண்டுமே என கருமையானவர்களே. அப்பொழுது பிரித்தமில்லாத காரியம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, வேதத்துல எந்தெந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறாரோ அதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போய் ஒரு பரிசுத்த வாழ்க்கையோடு இந்த பரிசுத்த தேவாலயம் கர்த்தருடைய சமூகத்திலே செல்லுமே. அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேவாலயமாய் என் சரீரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபையை தாங்க. நான் இன்று வரை அப்படி வாழலை என்பது உண்மைதான் ஆண்டவரே. இன்று நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. உன்னுடைய ரகசிய வருகை எப்பொழுது வருமோ நான் அறியேன் ஆண்டவரே. அந்த ரகசிய வருகைக்கு நான் உம்மோடு கூட அந்த நடு வானிலை பறப்பதற்கு எனக்கு கிருபையை தாங்க ராஜா. அதற்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. என்னிடத்தில் அந்த தகுதி இல்லைதான் ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை உங்க கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. தகுதி இல்லாதவருக்கு கிடைக்கிற தேவ தயவுதான் கிருபை. அந்த கிருபை என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை என்னை நிரப்பட்டும் அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆண்டவரே, அந்த வருகையிலே பரிசுத்தமாய் நான் வந்து கலந்து கொள்ள நீங்க உங்க கிருபையினால் என்னை தேற்றுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆவலோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் திரும்பி செல்வதில்லை. கர்த்தரை பெற்றுக்கொண்டுதான் செல்ல போகிறீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதித்து தான் இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். எனவே தான் உங்கள் முன்பதாக நான் வந்து நின்றிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை இடத்தை விட்டு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறீர். உமக்கு நன்றி ராஜா. உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.